பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த வாரம் ஆராதனை நாம் மீண்டும் இவ்வனமாக ஆன்லைன் சர்வீஸில் நாம் கூடி வருகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் சொன்னபடி நம்ம மெசேஜில் குரூப்பில் ஏற்கனவே நேற்று தினம் அனுப்பி விட்டுருந்தேன். சிஎம்சிஓ காரணமாக நாம் தொடர்ந்து ஆன்லைன்லேயே நம்ம ஆராதனையை செய்ய வேண்டும் என்று ஒரு சூழ்நிலையிலே நம்ம இருக்கிறோம். காரணம், இந்த கேசஸ் அதிகமாக நம்முடைய ஜோன் முக்கியம் டோப்லாஸ்லேயும் முக்கியம் தியோப்லாஸ்லேயும் கூடிக்கொண்டு வருகிறது இந்த கோவிட்-19 கேசஸ். அதனால் நாம் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு ஆன்லைன்லேயும் நம்ம தொடர்ந்து செய்வதாக நம்ம கவுன்சில்லையும் ஆலோசனை பண்ணினோம். கவுன்சில் மெம்பர்கள்லாம் சில மூப்பர்களும் கூட. ஆக தொடர்ந்து நம்ம இந்த ஆன்லைன் சர்வீஸை நம்ம தொடர்ந்து செய்வோம். குறைந்தபட்சம் டிசம்பர் 6ஆம் தேதி வரையிலும். ஏன்னா அந்த சிஎம்சிஓடைய பீரியட், அந்த டைம் டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் என்று இப்பொழுது அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள். It all depends on the number of cases or the situation in future. Let's pray and hope that the number of cases in our Mukims, Mukim 12 and Mukim 13, pray for the number of cases to drop as well as for the whole Penang. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய, இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய வேத பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால், நம்ம அனைவருக்கும் தெரிந்த யோபு புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. யோபு புஸ்தகம், அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், இன்னைக்கு தலைப்பு யோபுவின் உபத்திரவங்கள் அல்லது யோபுவின் வேதனைகள் என்று சொல்லலாம், அல்லது யோபுவின் பாடுகள் என்று கூட சொல்லலாம். இந்த தலைப்பின் அடிப்படையில் இன்னைக்கு நாம் வேதத்தை நம்ம தியானம் செய்யவிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தை கொண்டு எங்களை ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு அடியார்களையும் நீர் ஆசீர்வதியும். பேசுகிற அடியனையும் பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்தும். அப்பா, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 9 to 11 வரையிலும் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிக்கிறேன். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? மீண்டும் வாசிக்கிறேன் 9வது வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. 11வது வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவேரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த பிரச்சனையை, இங்கே யோபுவுடைய உபத்திரவத்துக்கு முக்கியமான காரணம் சாத்தானாக தான் இங்கே காணப்படுகிறான். அவன் தேவனுடைய சமூகத்தில் சென்று தேவனிடத்திலே இந்த வண்ணமாக யோபுவை குறித்து சவால் விட்டு தேவனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு யோபுவை அவன் இந்த துன்பம், இந்த சோதனை, இந்த பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போகிறான். அதற்கு தேவன் அனுமதித்து கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் யோபு மேலே வைத்திருந்த நம்பிக்கை அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. God trusted so much upon Job that he allowed the devil to test or to tempt Job. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆரம்பம். இந்த யோபுவுடைய சரித்திரத்தின் கதைக்கு அதுதான் முன்னோடியாக இருக்கிறது. சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் சென்று தேவனிடத்தில் யோபுவை குறித்து குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். அவன் யோபுவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறபடினால அவன் எப்படி தேவனை தூஷிப்பான்? தேவன் தான் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. அதனால் அவன் தேவ பக்தியோடு தான் இருப்பான் என்ற ஒரு சூழ்நிலையை அல்லது ஒரு சாத்தியத்தை அங்கே தேவனிடத்தில் சொல்லுகிறான்.
அதே இடத்துல அவன் சொல்லுகிறான் 11வது வசனத்தில், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவேரானான். நீ யோபுவுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது நீ யோபுவிடத்திலிருந்து எடுப்பேரானான். அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானவோ பாரும் என்று சொன்னான். அப்போது அதெல்லாம் எடுத்துட்டு நான் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படி பாரு யோபு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் கண்டிப்பாக அவனை தூஷிப்பான் என்று சவால் விடுகிறான் சாத்தான் தேவனிடத்தில். 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை பார்ப்போம். யோபு 2வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். 5வது வசனம், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறான் அங்கே, ஏன்னா யோபு அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட அனுமதி பெற்று வந்ததுனால யோபு அங்கே எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதாக இருந்தது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் ஒரே நாள் என்று அந்த வசனங்கள்லேயே நம்ம பார்க்க முடியும். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 12வது அதிகாரம் வசனம் தொடங்கி வருகிறது. 1வது அதிகாரம் 12வது வசனம் தொடங்கி அது 19வது வசனம் வரையிலும் அவனுடைய இழப்புகளை அங்கே பார்க்கலாம். எல்லாம் இழந்து போகிறான். ஒவ்வொன்றாக நடக்கிறது யோபுவுடைய வாழ்விலே. அவன் உண்டான அனைத்து சொத்து அனைத்து உடைமைகளையும் இழந்து போகிறான். 20வது வசனத்தில் தான் யோபுவுடைய காரியத்தை பார்க்குறோம். யோபு என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணமாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லும்படியாக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். 21வது வசனம். 22வது வசனம் தான் அருமையான வசனம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு என்ற பரிசுத்தவானுடைய வாழ்விலே நடந்த அந்த மாபெரும் இழப்புகளை, அத்தனை இழப்புகளையும் அவன் சந்தித்த பொழுது அவன் வாயிலிருந்து என்ன வரவில்லையாம், தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. இதுதான் யோபுவுடைய சரித்திரத்திலே காணப்படக்கூடிய சத்தியம். இது ஆண்டவருடைய வேத வசனத்தில் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அவருடைய ஜனங்களுக்காக இன்னைக்கு இந்த வேத வசனமாக இது நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. இதை நம்ம உண்மையிலே நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த வசனத்தை நன்கு நம்ம தியானித்து பார்க்கணும். யோபு இழந்தது அது மட்டுமல்ல, அதெல்லாம் சொன்னபோது மறுபடியும் சாத்தானவன் யோபுவுக்கு இன்னும் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஏன்னா அதெல்லாம் வெளிப்புறமான ஆசீர்வாதங்களாக இருந்தது. அதெல்லாம் இழந்ததுனால அவன் ஒரு கால் அது எல்லாம் அவனால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அடுத்து இந்த 5வது வசனத்தில் சொல்லுகிறான், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாருகின்றான். இப்போ என்ன சொல்கிறான், அவன் சாத்தான் தேவனிடத்தில் அவனுடைய உடம்புல அவனுடைய ஹெல்த்தில் கையை வை அப்படி, அவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கையை வச்ச தேவனே அதெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இது அக்செப்டபிள். ஆனால் அவனுடைய சரீர சுகத்தில் கையை வை, அப்புறம் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு. உன்னுடைய உண்மை அவன் தூஷியாமல் இருப்பானோ என்று பாரும் என்றான். இந்த 5வது வசனம் 2வது அதிகாரம். அதே மாதிரி அங்கே அவனுக்கு என்ன நடந்தது என்றால், இதோ ஆண்டவரும் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்து, ஆனால் அவன் அவன் பிராணனை மாத்திரம் தொடாதே என்று சொன்னார், அல்லது தப்பு விடு என்று சொன்னார். சாத்தானிடத்தில் தேவன் சொன்னார், அவனுடைய ஹெல்த்தை நீ கையை வைக்கலாம்,
ஆனால் அவனுடைய பிராணன், அவனுடைய உயிர், அவனுடைய ஜீவனை நீ கை வைக்க முடியாது, நீ தப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் சம்பவம், இதான் நடந்த சம்பவம். இதுலேயும் கூட யோபு என்ன செய்ய கிடையாது, அவன் தேவனை தூஷிக்காதபடிக்கு அவன் தொடர்ந்து வாழ்க்கையை, அவன் தேவனிடத்தில் அவன் பட்ட பாடுகள், அந்த அவன் சரீரத்தில் சுகவீனம் வந்தது. ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவன் அதை அனுபவித்து கொண்டு போனானே தவிர அவன் தேவனை தூஷிக்க கிடையாது என்று இந்த பகுதியில் பார்க்கிறோம். யோபு புஸ்தகத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அவன் தேவனை நேரடியாக அவரை தூஷிக்கவே கிடையாது. தன்னை அவன் போக போக படித்தாலும் கூட அவன் தன்னை தான் என்ன செய்து கொள்ளுகிறான், மனம் கசந்து கொள்ளுகிறான் தன்னை குறித்து. ஆனால் தன்னை படைத்த தேவனை அவன் ஒரு காலம் தூஷித்ததாக இந்த முழு யோபு புஸ்தகம் 42 அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியாது. யோபுவுடைய சரித்திரத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் கர்த்தர் யோபுவை அந்த அளவுக்கு சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தார் என்று நமக்கு ஒரு கேள்வி இன்றைக்கு எழும்பும். ஏன் ஆண்டவர் அப்படியாக அனுமதித்தார்? சாத்தான் இடத்துல நீ அவனை என்ன வேணாலும் செய்து கொள், அவனுடைய சரீர சுகத்தையும் கூட நீ தொடுவதற்கு நான் அனுமதி தருகிறேன், ஆனாலும் அவன் ஜீவனை தொட முடியாது என்று சொன்னார். ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் யோபுவுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் யோபு 42வது அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த பதிலை நம்ம பார்க்கலாம். Why God allowed Job to be tempted in such terrible manner by the Satan? We have the answer in chapter 42, Job chapter 42:5. யோபு 42:5 அதற்கு ஒரு பதில் என்று பார்க்க முடியும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வளவு நாள் என் காதினாலே தேவனே உம்மை கேள்விப்பட்டு கொண்டு இருந்தேன். இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து என் வாழ்க்கையில் இந்த சோதனையெல்லாம் வந்த பிறகு, இந்த இழப்புகளெல்லாம் எனக்கு நடந்த பிறகு, இந்த என்னுடைய சரீரத்திலையும் கூட என்னுடைய சரீர சுகம் கூட சுகவீனமாக பாதிக்கப்பட்டு போனதெல்லாம் கடந்து வந்தேன். அதன் பிறகு இப்போ என் கண்கள் உன்னை காண்கிறது என்று யோபு சொல்லுகிறானே, இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறான். இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார் யோபுவை சாத்தானிடத்தில். ஆனால் அதனுடைய விளைவு, அதனுடைய முடிவு, இதுவரையிலும் யோபு எப்படி இருந்தாலும் இது என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுதும் இப்போனா இதுவரையிலும் அவருடைய காதுனால தான் தேவனுடைய காரியங்களை கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறாராம். ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து, இந்த போராட்டத்தெல்லாம் கடந்து, இந்த துன்பத்தெல்லாம் கடந்து, இந்த இழப்பெல்லாம் கடந்து, இந்த வியாதி வேதனையெல்லாம் கடந்து, இந்த நண்பர்கள் ஒரு 4 பேர் வந்தார்கள். 4 நண்பர்கள் அவருக்கு வந்தார்கள். எலிப்பாஸ், அங்கிட்டு பெல்டாட், அங்கிட்டு ஜோப்பார், அங்கிட்டு எலியூ என்ற 4 நண்பர்கள் அவரை தேடி வந்து அவருக்கு உதவி ஆலோசனை கொடுக்கும்படியாக அமர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கூட அவரை குறித்து குறை சாட்டுகிறவர்களாக தான் ஆரம்பித்தார்கள். யோபுவிடத்தில் ஏதோ குறை உண்டு, யோபுவிடத்தில் ஏதோ குற்றம் உண்டு, யோபுவிடத்தில் ஏதோ பாவம் உண்டு, யோபுவிடத்தில் ஏதோ ஒன்று உண்டு, அதனால தான் தேவன் இப்படியாக அவரை தண்டித்தார் என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்துக்கொண்டு யோபுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அனைத்திலும் யோபு என்ன செய்ய கிடையாது, பாவம் செய்யாதபடி இருந்தார், தேவனை அவர் தூஷிக்காதபடி இருந்தார் என்று வேதம் சொன்னதை பார்த்தோம். அதனுடைய பிரதிபலிப்பு தான், அதனுடைய எண்ட் ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது யோபு 42:5 சொல்லுகிறது, that Job might see God. யோபு தன்னுடைய கண்களினாலே இப்பொழுது உம்மை காண்கிறது, என் கண்கள் என்னதான், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில், கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கடவுளுடைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில், மற்ற கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழிகளிலே நடந்து போகிறவர்களுடைய வாழ்க்கையிலே இத்தகைய பிரச்சனைகள் வரும், இத்தகைய இழப்புகள் வரும், இத்தகைய போராட்டங்கள் வரும். ஆனால் அவை அனைத்தின் மத்தியிலும் கூட நம்மளுடைய
ரியாக்ஷன், நம்மளுடைய கண்ணோட்டம், தேவன் மேலே உள்ள கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆண்டவரை குறித்தான நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்கிறது தேவனை குறித்து என்று நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது தான் இப்படியாக நம்மளால் தாங்கி நிற்க முடிகிறது. யோபு கர்த்தரை நன்கு அறிந்த ஒரு மனிதன், நன்கு கர்த்தரே சாட்சி கொடுக்கக்கூடிய அளவில் யோபுவுடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்கிறோம். அதனால் சாத்தான் இன்னும் ஆண்டவர் சொல்லுகிற விதத்தை பார்த்து இன்னும் ஆண்டவரிடத்தில் சில சவால்களை விட்டு இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து அனுமதி பெற்றுக் கொள்ளுகிறான் யோபுவை அப்படியாக சோதிக்கும்படியாக. ஆனால் அத்தனை சோதனைகள் மத்தியிலும் தேவனை நன்கு அறிந்திருந்த யோபு, இதுவரையிலும் உண்மை நான் கேள்விப்பட்டு கொண்டு தான் இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது என்று சொல்லுகிறார். ஆஃப்டர் த ட்ரையல் அண்ட் டெம்டேஷன், ஆஃப்டர் he overcame all the trial and temptations, he was able to see God. He was able to see God. அதனால தான் யோபு அப்படிப்பட்ட அவன் பரிசுத்தவனாக இருந்தான், அவன் ஒரு சன்மார்க்கனாக இருந்தான், ஒரு நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் சன்மார்க்கனும் நீதிமானுமாக காணப்பட்ட யோபு, அவருக்கும் அத்தகைய சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆக கடவுளுடைய ஜனங்கள், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய வழியில் உண்மை முத்தமாக நடக்கிறவர்கள், அவருக்கு நல்ல சாட்சியாக வாழ்கிறவர்கள் வாழ்க்கையிலே சோதனை வரும். ஆனால் கடவுளை நன்கு அறிந்திருக்கிற ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ, என் தேவன் என்னை இதில் எல்லாம் அவர் வழி நடத்த முடியும், நான் அவரை தூஷிப்பதில்லை, அவரை நான் என்ன செய்வதில்லை, பாவம் செய்து அவரை நான் விட்டு விலகுவதில்லை என்று யோபு சொன்னது போல அப்படிப்பட்டவர்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது ஒரு சேலஞ்சு கிறிஸ்தவர்களுக்கு, இது ஒரு சவால் நம்மளுக்கு. நமக்கு சில நேரங்களில் தோல்வி போல காரியங்கள் நடக்கும். தோல்வி நம்மை தோல்வி நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்படலாம். ஆனால் அதன் மத்தியிலும் தேவனை நம்ம தொடர்ந்து விசுவாசித்து இன்னும் கர்த்தருக்குள்ளாக நம்ம பலப்பட, இன்னும் கர்த்தரை நம்பும்படியாக, இன்னும் நம்ம அவர்களுடைய சித்தங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடிய பக்குவத்துக்குள்ளாக நம்ம வரும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இதற்கு தான் தேவனை அறிகிற அறிவிலே நம்ம பெருக வேண்டும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களாக இருப்பது கிறிஸ்துவத்தினுடைய பாரம்பரியமோ அல்லது கலாச்சாரமோ அல்லது கிறிஸ்துவ பண்பாடுகளோ கிறிஸ்துவ வழக்கமான காரியங்களாகிய சபை போடுகிறது, ஜெப கூட்டங்கள், வேத பாடங்கள் இப்படியாக மட்டும் போகாதபடிக்கு, இதோடு மட்டும் நிற்பாட்டி விடாதபடிக்கு தேவனை அறிகிற அறிவிலை வளர வேண்டும். யோபு தேவனை அறிகிற அறிவிலை வளர்ந்த ஒரு மனிதனாக இருந்தபடினால எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்தார். அதன் பிறகு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் இழக்க வேண்டியதாக இருந்தது. எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் யோபு தன்னுடைய வேதனையை தேவனை குறை சொல்லவே கிடையாது என்று இந்த பகுதியில் இருந்தது. யோபு புஸ்தகம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். தேவனை குறித்து அவர் எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன்னா தேவனை குறித்து அவர் அறிந்திருக்க வேண்டும். நல்ல முழுமையாக அவரை முழுமையாக அறிந்திருந்ததுனால அவர் தேவனை குறித்து எதுவும் சொல்ல கிடையாது. குறையாக அவரை பற்றி அவரை தூஷிக்க கிடையாது என்று வேதம் சொல்லுது. In order to withstand the challenges, in order to face the challenges, in order to face the temptations and trials in our life, we need to know more and more of God. We need to know more and more of God. அவரை குறித்து நம்ம அதிகமாக ஒவ்வொரு நாளும் அதில் நம்ம வளர வேண்டும். தடுமாறும் நம்முடைய கால்கள் தடுமாறும் சில நேரங்களில், அது உண்மை. யோபும் தடுமாறினார். சில இடங்களில் அவர் தன்னுடைய சம்பாஷணைகளில் தடுமாறினார் என்று அந்த வேத பகுதியில் பிறகு நம்ம படித்து கொண்டு போனால் பார்க்கலாம். ஆனால் அவர் தேவனை மட்டும் தூஷிக்க கிடையாது. ஸோ யோபு பிரச்சனையில் போனதை ஆண்டவர் அனுமதிச்சார். முதல் காரணம் அவர் தேவனை காண வேண்டும். அவர் தேவனை காண வேண்டும் என்ற ஒரு நல்லோக்கத்தோடு ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு யோபுவை குறித்து அவருக்கு நன்மையாக முழுமையாக தெரிந்திருந்தது என்று நம்ம சொல்லலாம்.
யோபு ஒரு காலம் ஆண்டவரை தூஷிக்க மாட்டான் என்று ஆண்டவர் தேவன் யோபுவை குறித்து நன்கு அறிந்திருந்தார். அதுபோல யோபுவும் தேவனை குறித்து அறிந்திருந்ததை நம்ம விட்டுவிடக்கூடாது. யோபுவும் தேவனை இதுவரையிலும் அவருடைய காரியங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செய்திகளை, அவருடைய பேச்சுகளை தான் கேட்டுக்கொண்டு இருந்தாராம். அந்த 42வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம் பார்க்கிறோம், யோபு இப்படியாக இந்த துன்பத்திலும் இந்த சோதனையிலும் அகப்பட்டு இதெல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறார். 42 அதிகாரங்கள் எடுக்கிறது யோபுடைய வாழ்க்கையை எழுதி முடிக்கிறதுக்கு ஆவியானவர். 2வது காரணம், ஏன் யோபு இந்த மாதிரியான வேதனைக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டார், ஏன் கர்த்தர் அவரை இந்த சோதனையிலே அனுமதித்தார் சாத்தானிடத்தில். 2வது காரணம் என்னவென்றால் 42வது அதிகாரம், அதே 42வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? 42வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு, யோபு கிட்ட ஆண்டவர் பேசிட்டார். அவங்க இப்போ எலிப்பாஸ் கிட்ட பேசுகிறார். கர்த்தர் தேமானியனான எலிப்பாஸ் அவன்கிட்ட சொல்கிறாரு, அவன் உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும், பெல்டாட் ஜோஃபார் என்ற அந்த 2 சகோதரர், எலிப்பாஸ் என்ற முதல் சகோதரன், பில்டாட், ஜோப்பார், இவர்கள் 3 பேரும் நண்பர்கள். கடைசியாக எலியு என்ற ஒருவன் வந்தான். சரி, ஆக ஆண்டவர் சொல்கிறார் அந்த 3வரையும் பார்த்து, உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. கர்த்தருக்கு இப்பொழுது அவர்கள் 3 மேலும் கோபம் மூழுகிறதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். ஆலோசனை கொடுக்க வந்தார்கள், உற்சாகம் பண்ண வந்தார்கள், யோபுவை பலப்படுத்த வந்தவர்கள், அவர்களுக்கு இப்பொழுது தேவன் அவர்கள் மேலே கோபம் கொள்ளுகிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், they were very fast to judge Job. யோபுவை அவர்கள் வெகு சீக்கிரமாக குற்றம் சுமத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த அதாவது 4வது அதிகாரங்கள் தொடர்ந்து இதை நம்ம பார்க்கலாம். அவர்கள் யோபு இப்படி போன காரணம், யோபு இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையை பார்த்து அவர்கள் யோபுவை சீக்கிரமாக குற்றம் சுமத்துகிறவர்களாக இருந்தார்கள், நடந்து கொண்டார்கள். அப்படி இது தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணினதை நம்ம இங்கே பார்க்கலாம். அதனால் ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ அல்லது கிறிஸ்தவர்கள் இப்படியாக சில உபத்திரவத்துக்குள்ளாக அவர்கள் போகும்பொழுது மற்ற கிறிஸ்தவர்களுடைய பங்கை இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்ற கிறிஸ்தவர்கள் தேவ கோபத்தை அடைந்து விடாதபடிக்கு அந்த துன்பத்திலையும் அந்த உபத்திரவத்தையும் கடந்து போய்கொண்டிருக்கிற சகோதரியோ சகோதரனை பார்த்து நாம் எந்த விதமான ஒரு தீர்மானமும் எடுத்து விட முடியாது, அவர்களை குற்றம் சுமத்தி விட முடியாது. இந்த 3 பேர் செய்தது போல இவர்கள் என்ன சொன்னார்கள்? எலிப்பாஸ் சொல்றாரு. எலிப்பாஸ் என்ன சொல்றாருன்னா, அதே 4வது அதிகாரம் 7வது வசனத்தில், உம்முடைய பாவத்தின் நிமித்தம் நீ வேதனைப்படுகிறாய் என்று சொல். You are suffering because of your sin அப்படின்ட்டு எலிப்பாஸ் சொல்லுகிறத 7வது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? குற்றம் செய்யாமல் எவனாவது அழிந்து போவானா அப்படின்னு கேட்குறாரு எலிப்பாஸ் யோபுவை பார்த்து. என்ன அர்த்தம்? நீ குற்றம் செய்யாமல் இருந்திருந்தா இது உனக்கு வந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. சன்மார்க்கர் என்னவா? சன்மார்க்கர்
அதம் பண்ணப்பட்டது எப்போ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? ஏன்னா யோபு ஒரு சன்மார்க்கன்னா நீதிமான், அவன் ஒரு எந்த விதமான குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் பழைய ஏற்பாட்டு சிஸ்டத்தில். ஏன்னா அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தனக்காக தேவனுக்கு பலி செலுத்தி எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொண்டே போகிற ஒரு மனிதன். ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய பார்வையில், ஆண்டவருடைய வழியில், கர்த்தருடைய சிஸ்டமில் அவன் வந்து தன்னை காத்து கொண்ட ஒரு மனிதன் சன்மார்க்கன் என்று அந்த காலத்தில் அதுக்கு ஒரு பேர் உண்டு. சன்மார்க்கனுக்கு சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? நல்ல மனிதருக்கு இந்த மாதிரி வருமா அப்படின்ட்டு எலிபாசு யோபு பார்த்து கேட்குறாரு. நல்ல மனிதர்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமா? எப்படி நடக்கும்? இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். 8வது வசனம் சொல்கிறாரு, எலிபாசு தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்கிறாரு. ஒரு வயது குறைந்த மனிதன் தான். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் என்று சொன்னார். பாருங்க, எப்படிலாம் ஒரு மனிதனை குறித்து அவன் மேலே குற்றம் சுமத்துறதுக்கு இவர்களுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். நான் கண்டிருக்கிறபடி, நான் பார்த்தபடி, இதுவரைக்கும் நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய வாழ்க்கையில் எப்படின்னா அநியாயத்தை உழுகிறது, அநியாயத்தை உழுது கொண்டு இருக்கிறதுனா என்னது? பிளாவிங் த லேண்ட். அநியாயத்தை உழுது கொண்டு என்னவா? அநியாயத்தை உழுதா தீவினையை விதைக்கிறது. அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தா என்ன முளையும் அப்படின்ட்டு எலிபாஸ் யோபுவை பார்த்து குற்றம் சுமத்துகிறத பார்க்கிறோம். எப்படியா? கடைசியில் அதுதான் அவர்கள் அறுப்பார்கள் என்று இவன் யோபுவை பார்த்து சொன்னான். நீ இப்படி இருக்கிறது காரணம், நீ என்னென்னமோ செஞ்சிருக்கிற என்னென்னமோ பாவங்கள், குற்றங்கள், அநியாயம், அநியாயத்தை விதைத்திருக்கிற தீவினையை அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்திருக்கிற அதை தான் இப்போ நீ அறுத்து கொண்டிருக்கிற என்று ஆலோசனை சொல்ல வந்திருக்கிற எலிபாஸ் யோபுவுக்கு அந்த நேரத்தில். அதனால தான் 42வது வசனம் 42வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் அவங்க மேலே கோபம் கொண்டதாக நம்ம பார்ப்போம். பிகாஸ் why they had a very wrong perception on Job's condition. They were very wrong with the suffering of Job. They got totally wrong idea. They had a very wild imagination. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர்களை போல, ரொம்ப கடவுள்கிட்ட ரொம்ப ஆழமான ஒரு ஜீவிக்கிறது போல அவர்கள் தங்களை வைத்து கொண்டு யோபுவுடைய நிலைமையை பார்த்து அவரை குற்றம் சுமத்துகிறத பார்க்கணும். அதுபோல தான் மற்ற மனிதர்களும் செய்தார்கள். பில்டாட்டும் அதை தான் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. நீ உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த துன்பத்திலே நீ சிக்கிக்கொண்டாய் என்று பில்டாட் என்று அவருடைய நண்பரும் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் அதை பார்க்கலாம். அதே யோபு 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று பில்டாட் சொல்லுகிறத பார்க்கிறோம். அது 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பில்தாத்னு தமிழ். அவர் என்ன சொல்கிறாருன்னா யோபு குற்றம் சுமத்துகிறார். எப்படியா? இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை. நீ உத்தமனாக இருந்தால் உன்னை தேவன் வெறுத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது. நீ உத்தமன் இல்லை, அதனால தான் உன்னை தேவன் வெறுத்திருக்காரு அப்படின்னு. அதே நேரத்தில் அடுத்து என்ன சொல்கிறாரு அதே வசனத்தில்? பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கறது இல்லை. நீ நல்லவனாக இருந்திருந்தா உனக்கு ஆண்டவர் கை கொடுத்துருப்பாரு, நீ பொல்லாதவன் அதனால உனக்கு கை கொடுக்கல அப்படின்ட்டு பில்தாட் யோபுவுக்கு அவர் மேலே குற்றம் சுமத்துக்கிறத அங்கே பார்க்கணும். பாருங்கள், அந்த மனிதன் யோபு என்ற அந்த மனிதன், அந்த சன்மார்க்கனும் நீதிமானுமாகிய அந்த மனிதன் அந்த வண்ணமாக ஒரு கஷ்டத்தில் போய்கொண்டு இருக்கிறார். இவர்கள் அறிந்த காரியத்தை அவருக்கு சொல்லி அவனை இன்னும் அந்த துக்கத்திலிருந்து
அவர்கள் என்ன செய்கிறார்கள், இன்னும் துக்கப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்களும் நானும் யோபு இடத்துல இன்னைக்கு இருந்தோம்னா யாராவது வந்து நம்மக்கிட்ட இப்படி சொல்லுவார்களாகில் நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி அதை கேட்போம்? அவங்க அப்படி சொன்னால் நம்ம என்ன திருப்பி என்ன அது எடுத்து விளக்குவோம், அதை இப்படி இல்லை, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் வந்ததனுடைய பிரயோஜனம் அங்கே இல்லாதபடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வந்தார்கள் ஆலோசனை கொடுக்க, அவருக்கு உற்சாகமாக காரியங்களை சொல்லி அவரை பலப்படுத்த தேற்றுவதற்கு. ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம், இவர்கள்லாம் குற்றம் சுமத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இது தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணினது என்று 7வது வசனம் 42வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இது பில்டாப் என்ற ஒரு வாலிபன் செய்த காரியம். அதுபோல ஜோஃபார் என்றவரும் அப்படியாக தான் யோபுவை குற்றம் சுமத்துகிறார் என்று நம்ம வசனத்தில் பார்க்கலாம். யோபு 11வது அதிகாரம் 6வது வசனம். யோபு 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஜோஃபார் என்ற அந்த 3வது ஆள் வந்து யோபு இடத்துல பேசும் பொழுது, உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினதினால் நலமாய் இருக்கும், வெளிப்படுத்தினால் நலமாய் இருக்கும், உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். இவன் பாருங்க இன்னும் எப்படி கொடூரமாக சொல்கிறான். உன்னுடைய ஞானம் எப்படியா, ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாய் இருக்கும், உள்ளபடி பார்த்தா அது இரட்டிப்புள்ளதாக இருக்கிறது. இதை டாக்மட்டிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டாக்மட்டிசம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, கொள்கைகளை பிடிவாதமாக கடைபிடித்தல். அப்போ யோபு வந்து இவர் குற்றம் சுமத்துகிறது எப்படின்னா, உன்னுடைய கொள்கைகளை நீ ரொம்ப பிடிவாதமாக இருந்ததுனால ஆண்டவர் உனக்கு எப்படியா, ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும்னு சொல்கிறான். உன்னுடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் இந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கல அப்படி அவன் அவனுடைய ஆலோசனைகள் அப்படி சொல்லுகிறத பாரு. இது 3 காரியங்களையும் பார்க்கும் பொழுது இந்த 3 மனிதர்களுடைய வார்த்தைகளை, யோபுவுடைய அந்த வேதனை, அந்த 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 சோதனை, அந்த டெம்டேஷன், அந்த அந்த வேதனை, அந்த சஃபரிங் வந்து முதலாவது அதன் மூலமாக யோபு தேவனை காண முடிந்தது. 2வதாக யோபுவுடைய நண்பர்கள், அவர்கள் என்னவாம், யோபுவுடைய நண்பர்கள் they might learn not to judge people. They must learn not to judge people, because when they came, all the 3 of them started to accuse Job of his wrongdoing. Is the reason why he is going through this mighty suffering அப்படின்ட்டு அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அந்த யோபுடைய அந்த சோதனையிலே யோபுக்கு 2வது காரியமாக அவருடைய நண்பர்கள் என்ன செய்யணும், மற்றவர்களை உடனே குற்றம் சுமத்தாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கே அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இது 2வது காரியம். 3வது காரியம் பாருங்க, 42:10 என்ன சொல்லுகிறது? அதே யோபு 42:10, அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும், இருங்க 42, சாரி ரீடிங் டிஃப்ரெண்ட் சாப்டர். 42:10, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று இந்த 10வது வசனம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். யோபு 42. அப்போ 3வது காரியம், கர்த்தர் யோபுவை இந்த வேதனையின் துன்பத்திலும் இந்த துயரத்திலும் இந்த போராட்டத்திலும் கொண்டு போனது அல்லது அனுமதித்தது. அதனுடைய விளைவாக இப்பொழுது யோபு எப்படியாக மாறுகிறார்? அவர் ஜெபம் செய்கிறவராக இருக்கிறார். யாருக்காக? அவருடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார்.
யார் அந்த சிநேகிதர்? வந்தவனே அவரை குற்றம் சுமத்தி கொண்டு இருந்தவர்கள் 3 பேரும். வந்தவனே ஒத்த எலிப்பாசு, பில்தாத்து, சோப்பார், 3 பேருமே நம்ம பார்த்தோம். யோபுவை, நீ இருக்கிற அந்த நிலைமைக்கு காரணம் நீதான் இப்படி செஞ்சு இதனால் இப்படி ஆயிட்ட அப்படி ஆயிட்டுன்னு சொல்லுகிறார். ஆனால் யோபு பாருங்க, தேவனை எந்த அளவுக்கு கேட்டுக்கொண்டு இருந்தேன் இதுவரையிலும், ஆனால் இப்பொழுதோ என் கண் உன்னை காண்கிறது என்று சொன்ன யோபு தேவனை பார்க்கும் பொழுது யோபுடைய குணத்தை பாருங்க, யோபுடைய கேரக்டரை பாருங்க, யோபுடைய மனப்பக்குவத்தை பாருங்க. யோபு என்ன செய்கிறாருன்னா, தன் சிநேகிதருக்காக அங்கே வேண்டுதல் செய்கிறாரு. ஏன்னா தேவன் 42:7 என்ன பண்ணாரா, அவர்கள் மீது எனக்கு கோபம் மூழுகிறது என்று சொன்னார். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதனால தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டதை 42வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே 42:10 யோபு இப்போ தன்னுடைய சிநேகிதர்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஹவ் பியூட்டிஃபுல்! இந்த சோதனையெல்லாம் கடந்து வந்தபோது யோபு கர்த்தரிடத்தில் தன்னுடைய தனக்கு விரோதமாக எழும்பின தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் என்ன செய்கிறாராம், அவர்களுடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வேண்டுதல் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாட் வி லேர்ன் ஃப்ரம் ஹியர்? என்ன இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கிறோம் இன்னைக்கு? when you and I, when any of us, யாராவது ஒரு நம்ம இந்த தண்ணீரை கடந்து கொண்டு போகும்போது, இந்த அக்கினி மேலே நடந்து கொண்டு போகும் பொழுது, அது என்ன அர்த்தம்னா, இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த போராட்டம், இந்த இழப்பு, இதெல்லாம் நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டியதை ஆண்டவர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளால் நிதானமாக அந்த காரியத்தில் போக முடிகிறத இந்த வேதம் நமக்கு புத்தி சொல்லி கொண்டு இருக்கிறது. அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். அப்பொழுது யோபுக்கு என்ன நடந்தது என்றால், யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தாராம், மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போதான் யோபுவுக்கு என்ன நடக்கிறது, விடுதலை உண்டாகுகிறது. இப்ப தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறவர் யோபு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக கர்த்தருடைய, இதனால தான் கர்த்தர் சொல்ல முடிகிறது, சாத்தான் இடத்துல ஆண்டவர் சவால் விட முடிகிறது. என் தாசனாக யோபுவை போய் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடு, அவனுடைய சுகத்தை, அதாவது ஆரோக்கியத்திலையும் கையை வை, உடல் ஆரோக்கியத்திலையும் கையை வை, ஆனால் உயிரை மட்டும் கை வைக்காதுன்னு சொல்லி அனுப்பினார். அந்த அளவுக்கு யோபு மேலே ஆண்டவருக்கு நம்பிக்கை இருந்தது. அடிப்படையான காரணம் இதுதான். யோபுடைய மனப்பக்குவம் அந்த சூழ்நிலையிலும் கூட தனக்கு விரோதமாக நடந்து கொண்ட தன்னை குற்றம் சுமத்தின சிநேகிதர்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணவராக. It is very beautiful. It is the true reflection of Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம், மனப்பக்குவத்துக்குள்ளாக யோபு காணப்படுகிறது. உன்னுடைய விரோதிகளுக்காக, உன்னுடைய பகைஞர்களுக்காக ஜெபம் செய், வேண்டுதல் செய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கே யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். சிநேகிதர்கள் செய்த தவறை ஆண்டவரிடத்தில் சொல்றாரு. அவங்களுக்கு வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் யோபுவுக்கு தான் அங்கே என்ன செய்தாரா, மனம் இறங்கி யோபுவினுடைய சிறை இருப்பை மாற்றினார்னா, இதுவரைக்கும் யோபு கடந்து வந்த அந்த பாடுகளையெல்லாம் ஆண்டவர் மாற்றி எல்லாத்தையும் சரிப்படுத்தி, அடுத்த வசனம் சொல்லுது, அதே வசனத்தில் அவருக்கு இரண்டத்தனையாக முன்ன இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி அந்த அதிகாரம் இன்னொரு 5-6 வசனங்களில் முடிகிறத பார்க்கிறோம். கடைசியாக யோபுவின் புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை யோபுவுடைய இந்த சஃபரிங், இந்த பாடுகளிலிருந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். முதலாவது என்னவென்று பார்த்தால், முதலாவது யோபு தேவனை காண முடிகிறது. அந்த போராட்டத்தின் மத்தியிலே தான், அதுக்கு பிறகு அவன் அதை சாதித்து அதிலிருந்து வெளிவந்த போது தான்
அவனுடைய கண் தேவனை காண்கிறது, அவரை பார்க்கிறது என்று சொல்ல முடிகிறது. இரண்டாவது நம்ம பார்க்கிற விதமாக அவருடைய நண்பர்கள் யோபுவை குறித்து குற்றம் சுமத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, அப்படி செய்கிறது மகா பெரிய தவறு என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்து தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்திலிருந்து தனக்கும் ஒரு விடுதலையை அங்கு பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர் பார்த்திருந்தா அந்த 3 சிநேகிதர்களையும் அவர் என்ன செய்திருக்கணும், வார்த்தையினால் அவர்களை பின்னி இருக்கணும், அவர்களை ஏசி கடிந்து எல்லா வேலையும் செய்திருக்கலாம். அவரே ஒன்றுமே செய்யல. அவர் செய்த ஒரே காரியம், தேவனிடத்தில் அவர்களுக்காக வேண்டுதல் செய்த ஒரு மனிதன். இதுதான் உத்தமன், இதுதான் நீதிமான், இதுதான் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக அவன் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த வேத பகுதிகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மீண்டும் சந்திப்பும் வரையிலும் கர்த்தர் உங்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் இருக்கிறோம். கடைசியாக நாம் ஆராதனைக்கு பிறகு அந்த ஆசீர்வாத ஜெபம் அல்லது கடைசி ஆராதனை பாடலுக்கு பிறகு நம்ம க்ளோசிங் ப்ரேயர் செய்வோம். அங்கே ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். God bless you.